ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கப் ரவை இருந்தாலே போதும், நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு சூப்பரான கொழுக்கட்டை வீட்டிலே நீங்களும் ஈஸியாக செய்யலாம். இதை செய்கிறதுக்குமே அதிக நேரம் தேவைப்படாது. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பாத்திரம் சூடாகி நெய் நல்லா உருகி வந்ததுமே 1/4 கப் அளவுக்கு தேங்காயை நல்லா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 முந்திரி பருப்பையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கணுங்கிறது கம்பல்சன் இல்லை, அதனால் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயும் முந்திரி பருப்பையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்து செய்கிறதுனால கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்குமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பும் வறுத்தெடுத்த அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை எடுத்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸ்பூனால் அளந்து சேர்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சுட்டு இப்போ இந்த ரவை, தேங்காய், அரிசி மாவு இது 3த்தையும் சேர்த்து நல்லா இந்த நெய்யிலே ஒரு 4-5 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ரவையை உதிரியாக இந்த நெய்யில் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, ரவையை நம்ம நெய்யில் வறுக்கிறதுனால இந்த ரவையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம ரவையை நல்லாவே வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு ரவையை வறுத்தெடுத்து வச்சுக்கிட்டா போதும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரவையை அப்படியே இப்பொழுதைக்கு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்ததுக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தது சரியாக இருக்கும். இப்போ இது கூட முழுசாக 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கட்டி வெல்லம் நமக்கு முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி வெல்லம் எல்லாமே நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்த பிறகு வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகில் சின்ன மண், தூசி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் இதை வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் இப்போ வடிகட்டி இந்த வெள்ளைப்பாகை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வெள்ளைப்பாகு ஆறிடக்கூடாது, கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். சூடாக இருக்கும்போதே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க ரவையை இப்போ இதில் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகோட சூட்டுலேயே நமக்கு ரவை நல்லா வெந்து வரணும். அதனால் கட்டிப்பட விடாமல் நல்லா கரண்டி போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரவையும் இந்த வெள்ளைப்பாகோட சூட்டுலே நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த வெள்ளைப்பாகை கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கலந்து விட ரவை நல்லா வெந்து இதில் கெட்டியாகி வந்துடும். பாருங்கள், இப்போ ரவை முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இன்னும் கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் கரண்டி வச்சு நல்லா விடாமல் இந்த மாதிரி அழுத்தி கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய் முந்திரி பருப்பு 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பு முன்னாடியே நான் சேர்த்துருக்கணும், நான் சேர்க்காமல் விட்டுட்டேன். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வெள்ளைப்பாகோட ரவையை சேர்த்து கலந்து விடும்போதே உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கை பொறுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். இப்போ இதை நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ முதல்ல நான் கொழுக்கட்டை செய்கிறேன். உங்களுக்கு உருண்டை வடிவில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே போல் மீதம் இருக்க கொழுக்கட்டையெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக கையில் நம்ம பிடிச்சு செய்கிற பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கையில் ஒரு உருண்டை அளவுக்கு இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு உள்ளங்கைக்குள்ளே வச்சு முதல்ல மாவை நல்லா உருட்டிக்கங்க. கொஞ்சம் நீளமாகவே கூட நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளங்கைக்குள்ளே வச்சு 4 விரலையும் வச்சு இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு விட்டுக்குங்க. அப்போது நமக்கு பிடி கொழுக்கட்டை ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், இதே போல் மீதம் இருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஸ்டீமர்லேயோ வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இடியப்பத்தட்டில் தான் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த இடியப்பத்தட்டில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பிடிச்சு வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆவியில் வேகணும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வெந்து வந்துடும். இப்போது சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மிஸ் பண்ணாமல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.